பீரியாடிக் ப்ராப்பர்ட்டி ரெண்டு ப்ராப்பர்ட்டி வந்து அயனைசேஷன் எனர்ஜி அண்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ரெண்டையும் வந்து எதை கூட கம்பேர் பண்ணிருப்பேன்னா எஸ்கேப் வெலாசிட்டி அண்ட் ஆர்பிட்டல் வெலாசிட்டி ரெண்டு கூட கம்பேர் பண்ணிருக்கேன். இது வந்து எஸ்கேப் வெலாசிட்டி கூட ரிசம்பிள் ஆகும், இது வந்து ஆர்பிட்டல் வெலாசிட்டி கூட ரிசம்பிள் ஆகும். சோ அதுக்கு முன்னாடி என்னன்னு தெரியுமா, எஸ்கேப் வெலாசிட்டி அப்படின்னா என்னன்னு உனக்கு வந்து தெரியணும். எஸ்கேப் வெலாசிட்டி the minimum velocity which a body must have in order to escape from the gravitational force of attractions of the earth னு வரும். என்ன சொல்லி கேட்டோம்னா, இந்த ஒரு பொருள் கொண்டிருக்கக்கூடிய மிக குறைந்த திசைவேகம் இந்த பூமியோட அந்த ஈர்ப்பு திறன் தப்பி செல்றதுக்கு கொண்டிருக்கக்கூடிய மினிமம் திசைவேகம் தான். இது வந்து எவ்வளவு வந்து வேலைன்னு சொல்லி கேட்டோம்னா 11.2 கிலோமீட்டர் பெர் செகண்ட் வரும். இது வந்து நம்ம இந்த ஆக்சிடேஷன் ப்ராசஸ் அயனைசேஷன் ப்ராசஸ் கூட வரப்ப எப்படின்னா ஒரு ஆட்டத்துக்குமே மாறும். புரியுதா? சோடியத்துக்கு ஒரு மாதிரி இருக்கும், பொட்டாசியத்துக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஹாலஜனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனா ஆர்டர் ஒண்ணுதான். இங்க என்ன சொல்றோம், the minimum velocity which a body must have in order to escape from the gravitational force of the planets அப்படி வந்துரும். இங்க வந்து பார்த்தோம்னா amount of energy is required to remove an electron to form a இங்க வந்து ஒரு பொருள் இங்க இருந்து எஸ்கேப் ஆகி போகுது, இங்க அதே மாதிரி இங்க எலக்ட்ரான் வந்து ரிமூவ் பண்றதுக்கு ஒரு எனர்ஜி வந்து நமக்கு தேவை. ஒண்ணு இதுக்கான பெரிய வீடியோ வந்து இருக்கு, பாத்துக்கோ. இங்க வந்து பார்த்தோம்னா ஆர்பிட்டல் வெலாசிட்டி. ஆர்பிட்டல் வெலாசிட்டினா ஒரு பொருள் வந்து சுற்றுப்பாதையில அதாவது வட்ட பாதையில சுத்தி வர்றதுக்கு என்ன வெலாசிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதே ஆர்பிட்டல் வெலாசிட்டி. இந்த ராக்கெட்ஸ் இதெல்லாம் நிலைநிறுத்துறதுக்கு இதுதான் தேவைப்படுது. இதே மாதிரி இங்க வந்து பார்த்தோம்னா ஒரு எலக்ட்ரானை வந்து நம்ம வந்து ஒரு ஆட்டத்துக்கு கூட சேர்க்கிறப்போ அது வந்து ஆர்பிட்டால சுத்தி வரும். இங்க வந்து நம்ம பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் அந்த ஸ்பீடை வந்து கொடுக்க தேவை, வெலாசிட்டி வந்து கொடுக்க தேவை. ஆனா ஒரு எலக்ட்ரான் வந்து ஆட் பண்றோம்ல, ஆட் பண்றப்போ ஒரு எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது. இங்க வந்து சேர்க்கிறோம், இங்க வந்து நீக்கிறோங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. இதே ஆர்பிட்டல் வெலாசிட்டிக்கு எஸ்கேப் வெலாசிட்டிக்கு சிமிலாரிட்டிஸ்.